யோ கான்ஸ்டபிள், என்னையா வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிற? அந்த பொண்ணு கையில் விலங்க மாட்டி ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வா. இன்ஸ்பெக்டர் சொன்னதும் கான்ஸ்டபிள் விலங்கோடு பைரவிக்கு அருகில் நெருங்க சட்டென அவருக்கு முன்னால் வந்து நின்றான் சூர்யா. இங்கே என்ன நடந்துச்சுன்னு இப்போ பைரவியை அரெஸ்ட் பண்ண போகிறீங்க? சூர்யா கேட்க இன்ஸ்பெக்டர் கோபமாக அவனுக்கு அருகில் வந்தார். என்னையே கேள்வி கேட்குறியா உன்ன என்று இன்ஸ்பெக்டர் சூர்யாவின் சட்டையை பிடிக்க அதற்குள் சிதம்பரம் வந்து அவரை தடுத்து நிறுத்தினார். சார் சார் என்ன காரியம் பண்ணுறீங்க? முதல்ல விடுங்க சார். தம்பி தான் சுகாதாரத்துறை அமைச்சர் பொன்மாணிக்கவேல் ஐயாவோட பையன். சிதம்பரம் சொன்னதும் இன்ஸ்பெக்டருக்கு தூக்கி வாரி போட சூர்யாவின் சட்டையிலிருந்து கையை எடுத்தார் அவர். தம்பி, உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, மன்னிச்சிருங்க தம்பி, அவர் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு. சிதம்பரம் மன்னிப்பு கேட்க இன்ஸ்பெக்டர் சிவராமு செய்வதறியாது முழித்து கொண்டிருந்தார். இத்தனை கலவரத்திற்கு மத்தியிலும் பைரவி வித்து பிடித்தவள் போல தரையில் அமர்ந்து எதையோ யோசித்து கொண்டிருந்தாள். மன்னிச்சிருங்க சார், நீங்கள் யாருன்னு தெரியாமல் அந்த பொண்ணு வேறு நடந்த எல்லாத்தையும் பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி இது தற்கொலை இல்லை கொலைன்னு சொல்லுது. போதாதுக்கு செத்தவன் கையில் ரெட் கலர் கயிறு கட்டியிருந்தான்னு இந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள்? அதனால் உடனே அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? இது தற்கொலை இல்லை கொலைன்னு தானே சொன்னாங்க. அதை நான் தான் பண்ணேன்னு சொன்னாங்களா? இல்லை போங்க சார், உண்மையிலேயே இதை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிற வழியை பாருங்கள். சூர்யா சொன்னதும் இன்ஸ்பெக்டர் தலை கவிழ்ந்தபடியே அங்கிருந்து சென்றார். அப்போ இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இதுக்கு மேலே இவை இருக்கக்கூடாது. சற்று தள்ளி மறைந்து நின்று நடந்த அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த கருப்பு உருவம் ஒன்று பைரவியை கொலைவெறியோடு பார்த்து கொண்டிருந்தது. பைரவி, ஆர் யூ ஆல் ரைட்? பைரவியின் தோள்களை பிடித்து உலுக்கி அவளை சுயநினைவுக்கு கொண்டு வந்த சூர்யா பைரவியையும் அழைத்து கொண்டு சிதம்பரத்தின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். எனக்கு எதுவுமே புரியலை பைரவி. முதல்ல நீ சொல்லும்போது நான் கூட இது ஏதோ கோஇன்சிடென்ஸாக இருக்கும்னு தான் நினச்சேன். பட் இப்போது சம்திங் இஸ் ஃபிஷ்ஷின்னு தோணுது. முதல்ல இந்த கனவு உனக்கு எப்படி வந்துச்சு? செத்துப்போனவனை உனக்கு எப்படி தெரியும்? சாகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஏன் உன் கனவுல வர்றாங்க? இது எல்லாத்துக்கும் பதில் கண்டுபிடிக்கணும். சொல்லு பைரவி, இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? சூர்யா டென்ஷனாக அங்கும் இங்கும் நடந்தபடியே கேட்க பைரவி மெல்ல நிமிர்ந்து அவனை பார்த்தாள். சூர்யா, தயவு செஞ்சு இப்போ என்கிட்ட எதுவுமே கேட்காத. ஐ நீட் சம் பிரேக். நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும், ப்ளீஸ். ஓகே, நீ ரெஸ்டடு. நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். ஒரு பெருமூச்சு விட்டு அந்த அறையில் இருந்து வெளியேறினான் சூர்யா. அன்று மாலை தூங்கி எழுந்த பைரவிக்கு சற்று ரிலாக்ஸாக இருந்தது. ரெஃப்ரெஷ் ஆகி தனது ரூமை விட்டு வெளியே வந்தவள் கண்ட காட்சி அவளை திடுக்கிட வைத்தது. வீடு முழுவதும் ஒரே கும்மிருட்டாக இருக்க அங்கு பைரவியை தவிர வேறு யாரும் இருப்பதற்கான அறிகுறியே இல்லை. பைரவி மூச்சுவிடும் சத்தமே அவள் காதுக்கு இரைச்சலாக கேட்டது. சூர்யா, அங்கிள், எல்லாரும் எங்கே போனீங்க? பைரவி சத்தமாக கத்தியபடியே அந்த இருட்டுக்குள் நடக்க ஆரம்பித்தாள். திடீரென அவள் பின்னால் இருந்து ஏதோ சத்தம் கேட்க சட்டென திரும்பி பார்த்தவளுக்கு இதயத்துடிப்பு எகிர ஆரம்பித்தது. அவள் எதிர்பார்த்தபடியே அங்கு யாரும் இல்லாததால் வேகமாக வீட்டை விட்டு வெளியேற நினைத்து வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் பைரவி. அதே நேரம் அவள் பின்னாலிருந்து ஒரு கை பைரவியின் தோள் மீது விழுந்தது. பைரவி மெல்ல திரும்பி பார்க்க பாதி எரிந்த நிலையில் இருக்கும் அந்த கை அதற்கு மேல் அங்கு அவள் இருப்பது ஆபத்து என்று உணர்த்தியது. பயத்தை வெளிக்காட்டாமல் சட்டென அந்த கையை தட்டிவிட்டு ஓட ஆரம்பித்தாள் பைரவி. அவள் பின்னாலேயே அந்த உருவமும் துரத்தி வர பைரவி வாசல் கதவை திறந்து வெளியே ஓடினாள். ஆனால் முற்றத்திற்கு பதிலாக மீண்டும் ஏதோ ஒரு ரூமிற்குள் சிக்கிக்கொண்டாள் அவள். என்ன இது? கதவை திறந்து வெளியே போகலான்னு பார்த்தா திரும்ப ஒவ்வொரு ரூமாக போயிட்டு இருக்கேன். பயத்தில் பைரவியின் கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. அவள் எத்தனை முறை கதவை திறந்தாலும் அவளால் அந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் அதற்குள்ளேயே சிக்கிக்கொண்டாள் பைரவி.
போயிரு, இங்கே இருக்காத, இங்கிருந்து போயிரு. பின்னால் இருந்து அலறல் சத்தம் கேட்க பைரவியின் இதயம் படபடக்க ஆரம்பித்தது. திரும்பி பார்க்காமல் வேகமாக ஓடியவளின் முகத்தில் சட்டென ஏதோ ஒன்று மோதியது. அவள் சுதாரித்து மேலே நிமிர்ந்து பார்க்க, கழுத்து இறுகி நாக்கு நீண்டு வெளியில் தொங்கியபடி ஒருவன் தூக்கில் தொங்கிக் கொண்டிருக்க, அதை பார்த்து அலறி அடித்து கத்தினாள் பைரவி. அப்போது தூரத்தில் ஒரு குரல் கேட்டது. பைரவி, ஏ பைரவி, என்னாச்சு? எழுந்துரு. சூர்யா பைரவியின் கன்னத்தில் தட்டி கொண்டிருக்க மெல்ல கண் விழித்தாள் பைரவி. பதட்டத்தில் கை கால்கள் நடுங்கியபடி வியர்த்து கொட்ட அமர்ந்திருந்தாள் அவள். என்ன, திரும்பவும் கனவா? ரிலாக்ஸ், முதல்ல இந்த தண்ணியை கொடி. சூர்யா தண்ணீரை கொடுக்க பதட்டத்தோடு அதை வாங்கி பருகினாள் பைரவி. போன தடவை கையில் ரெட் கலர் கயிறு கட்டினவன் கனவுல வந்தான். இந்த தடவை யாரு? சூர்யா விளையாட்டாக கேட்க பைரவியின் வாயிலிருந்து திக்கி திணறி வார்த்தைகள் வெளியே வந்தது. நீதான் சூர்யா? பைரவி சொன்னதும் சூர்யாவின் முகத்தில் இருந்த சிரிப்பு காணாமல் போனது.